கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தாவேகா தலைவர் விஜய் நேரில் சந்திக்க அனுமதி கோரி காவல்துறையிடம் அக்கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மூலமாக டிஜிபிக்கும் ஒய் பிரிவு பாதுகாப்பு தலைமையகத்திற்கும் தாவேகா சார்பில் மனு அனுப்பப்பட்டுள்ளது. எனினும் சந்திப்பு தேதியை குறிப்பிட்டு அனுமதி கேட்கப்படவில்லை எனவும் அனுமதி அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவையும் காவல்துறை எடுக்கவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொண்டு தாவேகா தலைவர் விஜய் பேசி வரும் நிலையில் வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்ட ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு 3வது நாளாக நேற்று விசாரணை நடத்தியது. கரூர் நெரிசல் வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து பிறப்பித்த உத்தரவை திரும்பப் பெறக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளார். சூரிய பிரகாசம் என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் கரூர் காவல் நிலையம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது எனவும் ஆனால் அதிகார வரம்பு இல்லாத சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு பெறப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்படாத விஜய்க்கு எதிராக கடுமையான கருத்துக்களை நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோசடி செய்து இந்த உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் எனவே உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 13 வயது சிறுவனின் தந்தை தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நாளை மறுதினம் விசாரிக்கிறது. சிபிஐ விசாரணை கோரிய மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து பன்னீர்செல்வம் இந்த மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நிர்வாகம் விதித்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது, தடுப்புகளை அமைப்பது, மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட 11 பாதுகாப்பு நிபந்தனைகளும் மீறப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். கரூர் டவுன் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்த போதிலும் உயர் காவல்துறை அதிகாரிகள் மீதான விசாரணை ஒருதலை பட்சமாக இருக்க வாய்ப்புள்ளதாக சந்தேகம் எழுந்திருப்பதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 வாரங்களாக தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு அதிகரித்திருப்பதாக தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிவிப்பில் சென்னையில் 3665, திருவள்ளூரில் 1171, கோவையில் 1278 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 மாவட்டங்களுக்கும் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அந்தந்த மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர்கள் கொசு உற்பத்தியாகக்கூடிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் போலி நீட் மதிப்பெண் சான்றிதழ் தயாரித்து மருத்துவக் கல்லூரியில் இணைந்த மாணவி மற்றும் பெற்றோரை போலீசார் கைது செய்தனர். பழனியை சேர்ந்த மாணவி நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்ற நிலையில் எப்படியாவது மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற ஆசையில் போலியாக நீட் மதிப்பெண் சான்றிதழையும் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது போன்றும் போலியாக தயாரித்து கல்லூரியில் இணைந்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணியின் போது மாணவி சிக்கிய நிலையில் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனும் உடனிருந்தார். இதனிடையே பேசிய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மரியாதை நிமித்தமாகவே பைஜெயந்த் பாண்டா எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை ஏதும் நடைபெறவில்லை என விளக்கம் அளித்தார். பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். இச்சந்திப்பின் போது இருவரும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டதாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூறினார். ஆனால் எடப்பாடியார் இங்கே வந்தது நீங்கள் பார்த்தீங்க. அவர் அரை மணி நேரம் பேசுனது, அரை மணி நேரம் 35 நிமிஷம் இங்கே இருந்தது உங்களுக்கு தெரியும். 2 பெரும் தலைவர்கள் என்ன பேசுனாங்கிறது அவங்க தான் சொல்லணுமா தவிர நான் எப்படி சொல்ல முடியும்? சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் 2 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார். உடல்நலக்குறைவு காரணமாக கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் ராமதாஸை சந்தித்து நலம் விசாரித்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்து புறப்பட்டு சென்ற ராமதாஸ் தனக்கு ஓய்வே இல்லை என கூறினார். ஓய்வே கிடையாது. தாவேக தலைவர் விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு போக போகத்தான் தெரியும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, நாங்க கேட்கறது சர்வே. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் ஆட்சியில் பங்கு என்ற மனநிலையில் காங்கிரஸ் தொண்டர்கள் இருப்பதாக அந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் கொடுத்த வாக்குறுதிகளை விட அதிகமாகவே திமுக நிறைவேற்றி இருப்பதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம்
ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதுல படிப்படியாக முழுமையாக அதை நிறைவேற்றி இருக்கு. தேர்தல் அறிக்கையில சொன்னதை விட அதிகமாக தான் செய்திருக்காங்க. மறைந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் அம்சவேணி உடல்நலக்குறைவால் காலமானார். இந்நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பிரேமலதாவின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் மறைவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் பிரேமலதாவின் தாயார் அம்சவேணியின் உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மருந்து தயாரித்த காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீசன் நிறுவனத்திற்கு விளக்கம் கோரி நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து 14 குழந்தைகள் உயிரிழந்தனர். இந்த மருந்து காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டவை என்பதால் தமிழ்நாடு அரசு அந்த மருந்தின் விற்பனையை நிறுத்தி வைத்து நிறுவனத்தை மூட உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் காஞ்சிபுரம் மண்டல மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர் மணிமேகலை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் ஒட்டினார். குரூப் 2A முதல்நிலை தேர்வுக்கான உத்தேச விடைகளை டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி இந்த தேர்வு நடைபெற்ற நிலையில் பொது தமிழ், ஆங்கிலம், பொது அறிவுக்கான உத்தேச விடைகள் வெளியாகி இருக்கின்றன. உத்தேச விடைகளில் ஏதும் ஆட்சேபனைகள் இருந்தால் தக்க ஆதாரங்களுடன் வரும் 14ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் நேற்று மதியம் திடீரென கனமழை பெய்தது. தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை OMR கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த மழையால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்த நிலையில் ஏரல் பஜார் பகுதியில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. சீர்காழியில் பெய்த கனமழை காரணமாக நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா நேரடி நெல் விதைப்பு, நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனிடையே திங்கட்கிழமை இரவு சுமார் 1.5 மணி நேரம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வயல்களில் தேங்கிய நீர் வடியாததால் பயிர்கள் மூழ்கின. இதனால் கலக்கமடைந்துள்ள விவசாயிகள் வயல்களில் தேங்கிய நீரை வடிய வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன்படி நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பெயரில் பணம் வசூல் செய்யப்படுவதாக சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் தினசரி அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கந்தசஷ்டி விழாவிற்காக தனிநபர்கள் சிலர் கோவில் பெயரை பயன்படுத்தி அன்னதானத்திற்கு பணம் வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பக்தர்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் செயல்படும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோவில் அலுவலக கண்காணிப்பாளர் அற்புதமணி புகார் அளித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அன்னதான நன்கொடை எனும் பெயரில் பணம் திரட்ட எந்த ஒரு தனிநபருக்கும் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கந்தசஷ்டி விழாவிற்கான அன்னதான நன்கொடை எனும் பெயரில் சமூக ஊடகங்கள் வழியாக சிலர் பணம் வசூல் செய்வதாக புகார் எழுந்த நிலையில் கோவில் நிர்வாகம் இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சந்தேகத்திற்கு இடமான விளம்பரங்கள் அல்லது நிதி வசூல் நடவடிக்கைகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நன்கொடை செலுத்த விரும்பும் பக்தர்கள் கோவில் அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது வங்கி கணக்கிலோ செலுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை இலவச மருத்துவமனையை இடித்தால் உண்ணாவிரதம் மேற்கொள்வேன் என அறிவித்திருந்த தருமபுரம் ஆதீனம் தனது முடிவை திரும்பப் பெற்றுள்ளார். மருத்துவமனை இருந்த இடத்தில் நகராட்சி அலுவலக கட்டும் பணி தொடங்கப்படவிருந்த நிலையில் அப்பணிகளை நிறுத்தாவிட்டால் உயிர் போகும் வரை உண்ணாவிரதம் இருக்க உள்ளதாக தருமபுர ஆதீனம் அறிவித்திருந்தார். இந்நிலையில் மருத்துவமனை இடிக்கப்படாது என நகராட்சி ஆணையர் உறுதியளித்ததாக தற்போது தெரிவித்துள்ள தருமபுரம் ஆதீனம்
தனது உண்ணாவிரத முடிவை தற்காலிகமாக திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் நேற்று கனமழை பெய்த நிலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நேற்றிரவு நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பணி முடிந்து வீடு திரும்பியோர் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் விமான நிலையத்திலும் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இதன்படி டெல்லிக்கு வர வேண்டிய 15 விமானங்கள் ஜெய்ப்பூர், லக்னோ, சண்டிகர் விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதின் தனது 73வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடிய நிலையில் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த தொலைபேசி அழைப்பின் போது இருதரப்பு நல்லுறவின் முன்னேற்றம் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவில் பேருந்து சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்தது. பிலாஸ்பூர் மாவட்டம் பலூர்காட் பகுதியில் 30க்கும் மேற்பட்டோருடன் சென்ற தனியார் பேருந்து திடீர் மண் சரிவில் சிக்கி புதையுண்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புப் படையினர் 18 பேரின் சடலங்களை மீட்டனர். மேலும் சிலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவில் பேருந்து சிக்கியதால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி நிவாரணம் அறிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். அதேபோல உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுக்கு உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். மாநிலங்களவை அலுவல்கள் சுமூகமாக நடைபெற எம்பிக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக மாநிலங்களவை குழு தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் கண்ணியம், ஒழுக்கம் மற்றும் மரியாதையுடன் உறுப்பினர்கள் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று சி.பி. ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவை குழு தலைவர்களிடம் கேட்டுக் கொண்டார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தேர்தல் ஆணையத்தின் தனி உரிமை என்றும் அதில் நீதிமன்றம் தலையிடுவது இடையூறாக அமையும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் சூரியகாந்த், ஜாய் மால்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பீகாரில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்ட 21 லட்சம் புதிய பெயர்களும் நீக்கப்பட்ட 3,66,000 பெயர்களும் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டன என்பதற்கான முழு விவரங்களை தேர்தல் ஆணையம் நாளை மாலை சமர்ப்பிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர்களை தேர்வு செய்ய காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் கமிட்டி புதன்கிழமை கூடுகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதில் போட்டியிட உள்ள காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொருட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அக்கட்சியின் மத்திய தேர்தல் கமிட்டி புதன்கிழமை கூடுகிறது. கர்நாடகாவில் சுற்றுச்சூழல் விதிகளை மீறியதாக கன்னட பிக் பாஸ் படப்பிடிப்பு தளம் மூடப்பட்ட நிலையில் அதில் தங்கியிருந்த 18 போட்டியாளர்கள் தனியார் ரிசார்ட்டுக்கு மாற்றப்பட்டனர். பிக் பாஸ் செட் அமைந்திருக்கூடிய ஸ்டுடியோ வளாகத்தில் கழிவுநீர் அகற்றுதல், நீர் மேலாண்மை மேற்கொள்வதில் பல்வேறு விதிமீறல்கள் இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் அதனை அதிகாரிகள் உறுதி செய்தனர். இதையடுத்து ஸ்டுடியோவை உடனடியாக மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. ஸ்டுடியோ வளாகம் மூடப்பட்ட நிலையில் பிக் பாஸ் போட்டியாளர்கள் தனியார் ரிசார்ட்டுக்கு மாற்றப்பட்டனர். முதலமைச்சர் கோப்பையில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இங்குள்ள வீரர்கள் நிச்சயம் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க முதலமைச்சர் கோப்பை ஆரம்பமாக இருக்கும் என்றார். உங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்க, உதவி செய்ய நம்முடைய அரசு இருக்கிறது, நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க, நம்முடைய துறை இருக்கின்றது. நமக்கு போதிய வசதி இல்லை, பிராக்டிஸ் பண்றதுக்கு வசதி இல்லை. கிராமத்திலிருந்து வரோம், நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க யாரும் நினைக்கக்கூடாது. சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 89,600 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. தங்கத்தின் விலை கடந்த மாதம் பெரும்பாலான நாட்களில் ஏற்றத்துடனே காணப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இம்மாத தொடக்கத்தில் இருந்தும் விலை ஏற்ற இறக்கத்துடனேயே காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமை என்று கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 11,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி கிராமுக்கு 167 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டாலருக்கு மாற்றாக தங்கத்தை அரசாங்கம் வாங்குவதே அதன் விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று பொருளாதார ஆலோசகர் நாகப்பன் தெரிவித்துள்ளார். தங்கம் சவரனுக்கு 90,000 ரூபாயை நெருங்கியிருக்கும் சூழலில் அடுத்த சில மாதங்களுக்கு இதே நிலை தொடரலாம் என்று அவர் கூறினார். யார் நிஜமா வாங்குறாங்கன்னா 2 விதமான முதலீட்டாளர்கள், 2 விதமான ஆட்கள். ஒன்று அரசாங்கங்கள் வாங்குகிறது.
டாலருக்கு ஒரு மாற்றாக, அது முழுமையாக மாற்றாக கொண்டு வரது கஷ்டம், ஏன்னா அமெரிக்கா விடாது. அப்போ நம்ம எல்லா முதலீடையும் டாலரில் வச்சுருந்தோம்னா டாலரை டிவேல்யூ பண்ணிட்டா இப்போ 88 ரூபாயிலேருந்து 80 ரூபான்னு ஆயிடுச்சா நமக்கு நஷ்டம். ஏறினாலும் அது வேறு விதமான நஷ்டம், பட் இறங்குனா இன்னொரு விதமான நஷ்டம். ரிசர்வ்ஸ் வந்து அதனுடைய மதிப்பு குறைஞ்சி போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ டைவர்சிஃபிகேஷன் தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள் அரசாங்கங்கள். அடுத்த 10 ஆண்டுகளில் விண்வெளி பாதுகாப்பு துறையில் 75,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் விண்வெளி பாதுகாப்பு தொழில்களுக்கான சர்வதேச வணிக மாநாட்டை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையடுத்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு தற்போது இந்தியாவை ஈர்க்கும் நிலையில் இருந்து உலகை ஈர்க்கும் மாநிலமாக உயர்ந்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட திட்டத்தை செயல்படுத்துறதுல அதை தொடங்கினதிலிருந்து இதுவரை 23,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற காரை நபர் ஒருவர் மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமாவளவன் சென்ற கார் முன்னால் சென்ற ஸ்கூட்டர் மீது உரசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காரை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இருசக்கர வாகன ஓட்டியிடம் அங்கு இருந்த வழக்கறிஞர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை சிறையில் அடைக்க உத்தரவிட்ட நீதிபதி செம்மல் பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்கை சரியாக கையாளாத குற்றச்சாட்டில் காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை கைது செய்ய நீதிபதி செம்மல் உத்தரவிட்டது சர்ச்சையானது. இந்த நிலையில் அரியலூர் மாவட்ட லோக் அதாலத்தின் தலைவராக நீதிபதி செம்மல் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் நீதிபதிகள் தீப்தி அறிவுநிதி, வேல்முருகன், பூர்ண ஜெயச்சந்திரன், சந்திரன் ஆகியோரையும் பணியிடமாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அல்லி அறிவித்துள்ளார். திண்டுக்கல் அருகே உள்ள பெரிய பள்ளப்பட்டியில் சீட்டு விளையாட்டு பிரச்சனையில் 4 பேர் மீது ஆசிட் வீசப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மகேந்திரன் என்பவரின் வீட்டின் அருகே காலி இடத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன், லட்சுமி, சென்ராயன், ராஜா ஆகியோர் சீட்டு விளையாடினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மகேந்திரனுடன் அவர்கள் வாக்குவாதம் செய்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் வீட்டில் இருந்து ஆசிட் கொண்டு வந்து 4 பேர் மீதும் ஊற்றிவிட்டார். காயமடைந்த 4 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மகேந்திரனிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான சுமார் 1234 ஏக்கர் நிலங்கள் இருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் சொத்துக்களை பாதுகாக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் கோயில் நிர்வாகம் பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் கோயிலுக்கு சொந்தமாக 133 வீடுகள், 108 கடைகள், 7 கடல் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் 157 கடைகள், கோயில் பணியாளர்களுக்கு 50 குடியிருப்புகள் என 117 இனங்கள் சொத்துக்களாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மூலப்பாளையம் பகுதியில் வனத்துறையினரின் வாகனத்தை துரத்திய யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுக்கரை வன அலுவலகத்தினர் மூலப்பாளையம் பகுதியில் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது வனப்பகுதியை விட்டு வெளியே வந்த யானை ஒன்று அவர்களின் வாகனத்தை துரத்தி வந்து தாக்க முயற்சி செய்தது. புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதி மிஷன் வீதி சந்திப்பில் மின்மாற்றியில் திடீர் தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். 15 நிமிடங்களுக்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். நோயாளிகளை இனி மருத்துவ பயனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. மருத்துவர்கள் மருத்துவமனைகளை நாடி வருபவர்களை நோயாளிகள் என்று அழைப்பதற்கு பதிலாக மருத்துவ பயனாளிகள் அல்லது மருத்துவ பயனாளர்கள் எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சரின் அறிவுறுத்தல்படி இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று அரசு கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோவை ஆனைக்கட்டி பகுதியில் குட்டி யானையுடன் யானை கூட்டம் சுற்றி வருகிறது. 10க்கும் மேற்பட்ட யானைகளுக்கு இடையே குட்டி யானை ஒன்று துருதுருவென உலாவுகிறது. யானை கூட்டம் வலம் வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 88 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 789 கிராம் தங்கம் விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. சிங்கப்பூரில் இருந்து வந்த தனியார் விமான பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது சென்னையைச் சேர்ந்த 2 பயணிகள் உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து தங்கம் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் 781 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை வடகாடு பகுதியில் முன்னாள் அமைச்சர் வெங்கடாசலத்தின் 15ஆம் ஆண்டு நினைவு தின பேரணியில் இளைஞர்கள் சிலர் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். பால்பண்ணை PLA ரவுண்டானா வழியாக புதிய பேருந்து நிலையம் நோக்கி சென்ற பேரணியில் சிலர் வேன்கள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மினி சரக்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 3,90,000 ரூபாய் மதிப்புள்ள 511 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் அடிப்படையில் கும்பார அள்ளி சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த மினி சரக்கு லாரியில் 39 மூட்டைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட கர்நாடகாவைச் சேர்ந்த ரவி என்பவரை கைது செய்து விசாரணை நடத்துகின்றனர். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தலைவலிக்கு சிகிச்சை பெற சென்ற பெண்ணுக்கு சர்க்கரை நோய்க்கான மாத்திரை வழங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொடார் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகலா என்பவர் கடந்த 6ஆம் தேதி தலைவலிக்காக சிகிச்சை பெற கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அதன்பின் அங்குள்ள மருந்தகத்திற்கு மருத்துவர் கணினி மூலமாக அனுப்பிய மருந்து சீட் மூலமாக மாத்திரைகளை வாங்கியுள்ளார். அதில் 100 மாத்திரைகள் இருந்த நிலையில் மருத்துவரிடம் விசாரித்துள்ளார். அப்போதுதான் அவருக்கு கொடுத்தது சர்க்கரை நோய்க்கான மாத்திரை என்பது தெரியவந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் அரஃபத் ஏரியில் டன் கணக்கிலான ஜிலேபி மீன்கள் குவியல் குவியலாக செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. அம்பத்தூர் சோடாம்பேடி இடையே உள்ள அரஃபத் ஏரியில் கடந்த சில நாட்களாக கழிவுநீர் கலந்து வருவதுடன் பராமரிப்பின்றி உள்ளதால் ஆகாய தாமரை நிறைந்து காணப்படுகிறது. இங்கு கடந்த சில நாட்களாக மீன்கள் இறந்து மிதக்கும் நிலையில் அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். ஆனால் மீன்களை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. சேலம் மாவட்டம் கோட்டமேட்டுப்பட்டியில் உள்ள ஒரு வறண்ட கிணற்றில் இருந்து நாயும் 6 குட்டிகளும் மீட்கப்பட்டன. மகாலட்சுமி என்பவர் வளர்த்து வந்த நாய் தண்ணீர் இல்லாத கிணற்றுக்கு சென்று 6 குட்டிகளை ஈன்றது. அதே நேரத்தில் கிணற்றில் இருந்து மேலே வர முடியாமல் தவித்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நாயையும் குட்டியையும் பத்திரமாக மீட்டனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை காரில் கடத்தி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஈரோடு சாலையில் விவசாயிகள் நினைவு ஸ்தூபி அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக வந்த காரில் சுமார் 17 கிலோ குல்லிப், 93 கிலோ ஹான்ஸ், 80 கிலோ விமல் பாக்கு என 208 கிலோ புகையிலைப் பொருட்கள் சாக்குப்பையில் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட நந்தகுமார் என்பவரை கைது செய்தனர்.